இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள். நான் உங்கள் அகஸ்டின் வேதியர். இன்று மார்ச் மாதம் 21ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு. ஆண்டவரின் மடியில் 5 நிமிடங்கள். எத்தனை பேருக்கு விவிலியம் முழுவதா தெரியும் தெரியல. விவிலியத்திலே முக்கியமான ஒரு நிகழ்வு ஒன்று. யாக்கோபு ஈசாக்கினுடைய பிள்ளை. ஈசாக்கு 2 பிள்ளைகள் இருப்பார்கள், ஏசா, யாக்கோபு. யாக்கோபு தன்னுடைய தந்தையினுடைய ஆசீர்வாதத்தை அண்ணனை போல வேஷம் போட்டு போய் அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக்குவார். ஏசா போல ஏசாக்கு நிறைய முடி இருக்கு உடம்பெல்லாம். அதே போலவே அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ராக்கேல் உடம்பெல்லாம் அந்த சொல்லுவாங்க ரெபேக்கா என்ன பண்ணுவாங்க, அந்த உடம்பெல்லாம் முடியெல்லாம் வச்சு இப்போ அனுப்பிச்சு தன்னுடைய இளைய பிள்ளைக்கு தந்தையுடைய ஆசையை பெற்றுக் கொடுத்துருவாங்க. இது அண்ணன் தெரிஞ்சு போய் ராக்கேல் அது யாக்கோபை கொலை பண்ண தேடுவார் அண்ணன் ஏசா. இவர் தப்பிச்சு தன்னுடைய தாய் மாமன் வீட்டுக்கு போயிடுவார், லாபான் வீட்டுக்கு போயிடுவார். அங்கே 2 பேர் இருப்பாங்க. தன் மாமனுக்கு 2 பொண்ணுங்க இருப்பாங்க, ராக்கேல், லேயா. லேயா மூத்த பொண்ணு, ராக்கேல் இலை சின்ன பொண்ணு. யாக்கோபு ராக்கேலை விரும்புவார். அந்த லேயாவுக்கு அவங்க பைபிளே இருக்கும், அதிர்ஷ்டம் இல்லாதவங்க, அவங்களாம் ஒரு அவங்களை கண்ணெடுத்து பார்க்க ஆள் இல்லை, இன்னும் பைபிளே போட்டிருக்கும். அப்போது தன்னுடைய மூத்த பிள்ளையை விடுத்து இளைய பிள்ளைக்கு எப்படி திருமணம் செய்வது என்பது லாபானுக்கு ஒரு மன சங்கடத்தை கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவார், ஆனால் யாக்கோபு ராக்கேல் தான் விரும்புவார். அப்போது என்ன பண்ணுவாங்க, சரி நான் உன் இளைய பொண்ணு நான் கட்டி கொடுக்குறேன் உனக்கு, யாக்கோபு நீ என்ன பண்ணு, எனக்கு சீதனம் கொடுக்கணும். என்ன சீதனம், என் வீட்டில் நீ 7 வருஷம் வேலை செய்யணும், அப்படி வேலை செஞ்சால் நான் என் சின்ன பொண்ணு ஒன்று கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவார். யாக்கோபு 7 ஆண்டுகள் தன் மாமா வீட்டு வேலை செய்வார், ராக்கேலை கட்டி கொடுப்பார். கட்டி கொடுத்து அந்த ஃபஸ்ட்டு கணவன் மனைவி சந்திக்கிற அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவார், மூத்த மகளை அனுப்பிச்சி விடுவார். அப்போ மூத்த மகள் லேயா அங்கே போயிடுவாங்க. காலைல பார்த்தா மூத்த மகள் அங்கே இருப்பாங்க. தன் ஏமாற்றப்பட்டதை யாக்கோபு உணர்வார். மாமாட்ட போய் கேட்பார், இது என்ன சரியா மாமா, இது நீங்கள் பண்ணது, என் மனைவி விடுத்து நீ எதுக்கு லேயா உள்ள அனுப்பிச்சி வச்சிங்கன்னு சொல்லிட்டு வருத்தப்படுவார். அப்போ மாமா சொல்லுவார், ஒன்றும் பிரச்சனை இல்லை யாக்கோபு, நீ இன்னும் 7 வருஷம் வேலை செய்யு, நான் இன்னொரு பொண்ணு கட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவார். அப்போது லேயாவுக்காக திரும்ப அவர் 14 வருஷம் அங்கே வேலை செஞ்சு 2 பேரையும் கட்டிக்குவார். கட்டிட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வருவார். அந்த லேயாவுக்கு பிறந்தவர் தான் யூதா. சகோதரர்களே, யாருமே கண்டுக்காத, ஒதுக்கி வைக்கப்பட்டவன்னு சொல்ல முடியாது, ராக்கேலை விட கொஞ்சம் 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 தரம் தாழ்ந்து நினைக்கப்பட்ட அம்மா தான் லேயா. ஆனால் சகோதரர்கள் எல்லாரும் கவனிக்கணும், அந்த லேயாவுக்குத்தான் யூதா பிறந்தார். அந்த யூதா குலத்திலே தான் தாவீது அரசரானார். ஞாபகம் வச்சுக்கணும். அந்த யூதா குலம்தான் இஸ்ரேலை ஆண்டது. ஞாபகம் வச்சுக்கணும். அந்த யூதாவின் குலத்திலே தான் இயேசு உதித்தார். இவ்வளவு வரலாறு இருக்கு பாருங்க. எந்த லேயாவை யாக்கோபு கொஞ்சம் வருத்தப்பட்டாரோ அந்த லேயாவினுடைய வம்ச வழிதான் இயேசு. ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம யாரையுமே பிறந்த இடத்தை வைத்தோ இல்லையா, நம்ம இப்போ முடிவு பண்ணுறாங்க இப்போ இல்லையா, இப்பெல்லாம் எவ்வளவு இழிவான காரியங்கள். பிறந்த இடத்தை வச்சு முடிவு செய்கிறது, நிறத்தை வச்சு முடிவு செய்கிறது, மொழியை வச்சு முடிவு செய்கிறது. இன்றைக்கு மனுஷனை வச்சு யாரை முடிவு செய்ய சொல்லுங்க பார்ப்போம். சொல்களே, இன்னைக்கு முதல் வாசகம் பார்க்கணும். எரேமியா மிகச்சிறந்த இறைவாக்கினராக இருக்கிற ஆண்டோடைய வார்த்தையை எடுத்து சொல்றாரு. சொந்த ஊர் மக்கள் என்ன பண்றாங்க பாருங்க பார்ப்போம், அவரை கொலை பண்ண தேடுறாங்க. சொந்த ஊர் மக்களே அவரை எப்போ அழிச்சு ஒழிக்க என்ன பண்றாங்க, தேடுறாங்க. பாருங்க பார்ப்போம். அவர்கள் எனக்கு எதிராக மரத்தை பழத்தோடு அழிப்போம், எப்படி வேரோடு உன்னை பிடுங்கி போட்டணும் என்று சொந்த இஸ்ராயல் மக்களே எரேமியாவுக்கு எதிராக என்ன பண்ணுறாங்க, திட்டம் போடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவர்
மன வருத்தப்பட்டு யோசிச்சு பாருங்க பார்ப்போம். இதில் சற்றும் குறையாமல் இயேசப்பா நற்செய்தி பாருங்க. இன்னைக்கு தான் ஒரு இறைவாக்கினர், தன் கடவுளுடைய பிள்ளை, இரண்டமாளுக்கே சர்வேஸ்வரன், என்னை நம்புங்க, நான் வாழ்க்கைக்கான வழியை காட்டுறேன் என்று இயேசப்பா சொல்லுகின்ற பொழுது, இயேசப்பா சொல்ற வார்த்தைகளை அவங்க நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அவர் பிறந்த இடம் எது? வெள்ளையால் ஆசிரியத்தூர். வெள்ளையால் இருந்து நடந்து வரக்கூடுமோ? ஒரு யார் இவரு? தச்சனுடைய மாவன், சும்மா தச்சு வேலை செய்யற புள்ளவன். இவன் மீட் பண்ணா இவன் வந்து கடவுளுடைய பிள்ளையா என்று இயேசுவை பார்க்காமல் அவர் பிறந்த பின்னணியை பார்த்து முடிவு செய்கிறார்கள். இவ்வளவு இழிவான சமூகம் யோசிச்சு பாருங்க பாப்போம். அப்ரஹாம் லிங்கன் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்தார். அவருடைய தந்தை ஒரு செருப்பு தைக்கின்ற சாதாரண தொழிலாளி, ஒரு செருப்பு தைக்கிறவர். அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியான பிறகு ஒரு முக்கியமான கூட்டம், செனட் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பணக்கார ஒருத்தர் இருக்கார் அங்கே அந்த அவையில். அவர் வந்து அப்ரஹாம் லிங்கன் பார்த்து சொல்கிறாராம், மிஸ்டர் அப்ரஹாம், மிஸ்டர் பிரசிடென்ட், உங்கள் அப்பா தச்ச செருப்பை தான் நான் இப்போ காலில் போட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாராம். இப்போ என்ன அர்த்தம்? நீ ஒரு செருப்பு தைக்கிறோம் புள்ளன்னு அர்த்தம். அதை சொல்லி காட்டுறாரு பாருங்க. அப்போ அப்ரஹாம் லிங்கன் சற்றும் சளைக்காமல் சொன்னாராம், மிஸ்டர் அந்த உறுப்பினர் பார்த்து, ஐயா, இன்னும் நீங்கள் வருத்தப்படாதீங்க, எங்கள் அப்பா இறந்து பல வருஷம் ஆச்சு, ஆனால் அவர் தச்ச செருப்பை நீங்கள் இன்னும் போட்டுட்டு இருக்கீங்க. அப்போ எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய தொழிலாளி, யோசிச்சு பாருங்க. அது மட்டும் கிடையாது, இப்போ கூட உங்களுக்கு ஏதாவது செருப்பில் பிரச்சனைனா என்கிட்ட கொண்டு வாங்க, நான் தச்சு கொடுக்குறேன். ஏனென்றால் எனக்கு நாட்டை ஆளவும் தெரியும், செருப்பு தைக்கவும் தெரியும்னு சொன்னாராம். சகோதரர்களே, ஒருவன் என்ன தொழில் செய்கிறான், என்ன குலத்தை சார்ந்தவன், என்ன இனத்தை சார்ந்தவன், எந்த ஊரை சார்ந்தவன், இதை வைத்து ஒருவனை முடிவு செய்யக்கூடாது. கடவுளுக்கு தெரியும். சொன்னேன் இல்லையா, லேயாவுடைய பிள்ளை யூதா, அந்த யூதா குலத்தில் தான் இயேசப்பா உதித்தார். கடவுளுக்கு தெரியும் யாரை எங்கே வைக்கணும்னு தெரியும். நான் வேதியராக இருக்கும்போது நிறைய இது போல் நிறைய விஷயங்களை நான் மீட் பண்ணியிருக்கிறேன். யாராவது ஒருத்தவங்களை போகும்பொழுது அங்கே இருக்கிறவர்கள், அது யாரானோ வச்சுக்கலாம், அங்கே இருக்க பணி செய்கிற மறைப்படியாளரோ நினச்சது, அங்கே இருக்கின்ற ஒரு பெரியவர், அவங்க கேட்பாங்க, நீங்கள் என்ன ஊருங்க அப்படின்னு கேட்பாங்க. அது கேட்கிறதுலேயே 1000 பொருள் இருக்கும். சொல்ல இன்னும் இது ஆழமாக போக விரும்பலை. நம்ம இந்த எண்ணத்தை கைவிட வேண்டும், இந்த எண்ணத்தை கைவிட வேண்டும். இங்கே பாருங்க பார்ப்போம், இயேசப்பாவை எந்த அளவுக்கு, அதாவது அவருடைய மகத்துவத்தை புரியவில்லை. அவர் யாரு, எப்படிப்பட்ட நபர், என்ன புதுமைகள் செய்கிறார். சத்தம் உயிராக வராங்க, சத்தம் கல்லறையில் உயிராக வர்றான். லாசர், நைன் பட்டினத்து கைம்பனுடைய பிள்ளை, எத்தனை பேர் குணமாகி போறாங்க. முடக்காத மற்ற கூரையை பிரித்து இறக்குறாங்க, நடந்து போறாங்க. ஆண்டு புதுமை செய்கிறார். இவன் அனைத்தையும் பார்த்தும் கூட கொஞ்சம் கூட, அதாவது நம்பிக்கை, ஒரு இறக்கமாவது பிறக்க வேணும் அல்லவா. நல்ல மனுஷனா இருக்கிற அந்த எண்ணம் கூட இல்லை பாருங்க. நீ கடவுள் ஏற்றுக்காதே ஓடியா, நல்ல மனுஷன், இது ஒரு நல்லது செய்கிறார், அந்த எண்ணம் கூட இல்லாமல் நேற்று வாசகம் வாசிச்சோம், இவனுக்கு எப்படி கொலை பண்ணலான்னு யோசிச்சாங்க பாருங்க. நேற்று வாசகம் வாசிச்சோம், இவனை எப்படி தீர்த்து காட்டலாம் என்று மக்கள் இப்படி பொங்குறத பரிசுலாம் பொங்குறத பார்த்தோம். சகோதரர்களே, ஒருவரை இன்னைக்கு நடக்குது இல்லையா, சாதி, இனம், மொழி, நிறம். இன்னைக்கு அமெரிக்கா, வெளிநாட்டில் பாருங்க, கருப்பின மக்கள் எவ்வளவு ஈடுபாடு நடத்தப்படுறாங்க. பாகுபாடு இருக்குதான் செய்கிறது. இதை ஆண்டவர் அருவருக்கிறார். சகோதரர்களே, இந்த நிலையை வேறறுப்போம். ஆண்டவர் வேறறுத்தார், எசப்பா சாடினார். சரிங்களா? நான் செய்கிறத பாருங்க, என்னை போல நடங்க. நான் தப்பு செஞ்சா கேளுங்க. சாட்டையால் அடிக்கிறான் ஏசப்பாவை. ஏசப்பா கேட்குறாரு, ஏன் அடிக்கிற, நான் என்ன தப்பு செஞ்சு சொல்லுன்னு சொல்றாரு. தப்பு செஞ்ச கேளு, இதெல்லாம் சரியா செய்யறேன், நான் ஏன் அடிக்கிறேன் ஏசப்பா கேட்பேன். சொல்லுகளே, ஒருவரை பாகுபாடோடு பார்க்க வேண்டாம். அந்த மனுஷனை பார்ப்போம். கடவுள் எங்கிருந்தாலும், கடவுளை சித்தம் இருந்தால் என் கோபத்தோட உட்காருவாங்க. ஞாபகம் வச்சுக்கணும். சொல்லுகளே, பாகுபாடுகளை மறப்போம், மனித நேயத்தோடு வாழ்வோம், இறையாசிரை பெறுவோம். நல்ல சந்தி.